ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரவா இட்லி தாங்க பண்ண போகிறோம். இந்த ரவா இட்லி பண்ணுறதுக்கு ரொம்ப 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். இதுக்கு அரிசி உளுந்து எதுவுமே தேவையில்லைங்க, ரவை இருந்தால் போதும். சூப்பராக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாங்க. எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரவா இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த முந்திரி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து உளுந்தம்பருப்பு எல்லாமே இது மாதிரி வறுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது கருகாது, அடிப்பிடிக்காது. இப்போ ரவை சேர்த்துக்கோங்க. ரவை 1 கப் சேர்த்துக்கோங்க. நான் இந்த குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அந்த கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் பவுலுக்கு. இப்போ இதை மாற்றினதுக்கப்புறம் இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் 1 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு இட்லி பதம் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி இழுக்கும். ரவை நல்லா ஊறி வரணும். அதனால் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரவை நல்லா ஊறி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ரவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணிலாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி டைரெக்டாக பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இட்லி கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் லிக்யூடாக ஊற்றிக்கங்க, ரொம்ப லிக்யூடாக வேண்டாம். நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுவோம்ல அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் நம்ம இந்த மாவு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது டிசைனுக்காக பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு தாங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. தட்டு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரவா இட்லி பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட தேங்காய் சட்னி வச்சுக்கலாங்க. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இந்த ரவா இட்லிக்கு. இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரவா இட்லி கூட தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லா மாவையும் நம்ம ஊற்றியாச்சு. இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சோடனே நம்ம இதை தூக்கி வச்சிடலாங்க.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வச்சிடலாம். இது வச்சு ஒரு 15 நிமிஷம் கிழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் செக் பண்ணுறோன்னா செக் பண்ணிக்கலாம். இட்லி வந்து வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கையில் எடுத்துடலாம். கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இட்லி வந்துடும். இட்லியுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாதாங்க இருக்கும். நம்ம நார்மல் இட்லி விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா இட்லி ரெடி. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.